கோயிலவாணி மேடம் அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளை சார்பாக. வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த ஸ்ரீ அகஸ்தியர் ஜோதிட நிலையத்தின் நிறுவனர் திரு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் மீனத்தில் இருக்கு. இப்போ ஒரு ஜாதகர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, சந்திர நாடி அடிப்படையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சார்ந்த கேள்வி தான் அவங்களுக்கு இருக்கும். அப்போ மீனம் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகர் வராரு அப்படின்னா 12ஆம் பாவம் சார்ந்த கேள்வி தான் இருக்கும். அதாவது ஃபாரின் போகிறது, அப்புறம் விரை செலவாகுது, இப்போ தூக்கம் சார்ந்த ப்ராப்ளம் இருக்கிறது, இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும். அடுத்தது ரிஷப லக்னக்காரங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மீனம் 11ஆம் வரங்காட்டி லாபம் சார்ந்து, மூத்த சகோதரம் சார்ந்து, நண்பர்கள் சார்ந்து தான் கேள்வி இருக்கும். இதே ஒரு மிதுன லக்னக்காரங்க வராங்க அப்படின்னா 10ஆம் இடம் சார்ந்த கேள்வியாக இருக்கும். தொழில் சார்ந்த கேள்வி, மாமியார் சார்ந்த கேள்வி, கர்மா சார்ந்த கேள்வி தான் இருக்கும். இந்த மாதிரி 12 லக்னக்காரங்களுக்கும் அந்த கோச்சார சந்திரன் இருக்கிற பாவம் கண்டிப்பாக ஒரு கேள்வியாக இருக்கும். அதை சொன்னாலே அவங்களுக்கு கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்தது நாடி அடிப்படையில் இப்போ சூரியன் தலைமை மற்றும் நிர்வாக திறனுடைய தன்மையுடையது. ஸோ சூரியன் எந்த காரக இல்லை பாவக உறவு கூட சேர்ந்துருக்கோ அந்த காரக பாவக உறவு தலைமை பண்போடு இருப்பாங்க, நிர்வாக திறமையோடு இருப்பாங்க. இப்போ தலைமை பண்புனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதவியில் உயர்ந்த இடத்துல இருக்கிறது இல்லை அப்படி தான் நம்ம நினச்சிப்போம். அப்படி கிடையாது. வீட்டில் யார் தலைமை தாங்குவா, வீட்டை யார் நிர்வாகம் பண்ணுவா அப்படிங்கிறத கூட அந்த சூரியன் சேர்ந்திருக்க காரக பாவக உறவு தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா வீட்லேயும் அந்த ஆணே தலைமை தாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க மனைவி கூட தாங்குவாங்க. ஸோ இப்போ சுக்கிரன் கூட சூரியன் சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டோட நிர்வாகம் கண்டிப்பாக அந்த மனைவி கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அது எந்த காரக பாவக உறவு சேர்ந்திருக்கோ அவங்க தான் அந்த குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்துவாங்க. அடுத்தது சந்திரன் எந்த காரக பாவக உறவு கூட சேர்ந்திருக்கோ அவங்களுக்கு தான் சகிப்புத்தன்மை, பொறுமை அதிகமாக இருக்கும், விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும், மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சந்திரன் ஒரு செவ்வாய் கூட சேர்ந்திருக்கு அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் அந்த கணவருக்கு அந்த சந்திரனோட தன்மையில இருக்கும். அதாவது பொறுமை, சகிப்புத்தன்மை அப்படியே ஆப்போசிட். ஏன்னா ஒரு ஆணுக்கு அந்த குணம் ரேர். ஆனால் அந்த மனைவியோட ஜாதகத்தில் அப்படி இருக்கும்போது அந்த கணவர் ஒரு தாயுள்ளத்தோடு இருப்பார். அடுத்தது செவ்வாய் எந்த காரக பாவக உறவு கூட சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு உடல் வலிமை ஜாஸ்தி, எதையுமே வேகமாக செய்யணும், அதாவது இந்த நிமிஷமே பண்ணிடணும் அப்படிங்கிற அவசர இது இருக்கும். அதேமாரி அவங்க தான் உடலை ஃபிட்டாக வச்சுக்கக்கூடிய எல்லா விதமான ஜிம்முக்கு போகிறது, அப்புறம் ஹெல்த்தாக எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தன்மையெல்லாம் செவ்வாய் கூட சேர்ந்திருக்க காரக பாவக உறவுக்கு அந்த தன்மை இருக்கும். அடுத்தது புதன் புத்திசாலித்தனம், இளமையான தோற்றம் இருக்கிறது. சப்போஸ் வயசானா கூட இளமையான தோற்றத்தை மெயின்டைன் பண்ணிக்கிறது, இந்த தன்மையெல்லாம் புதனுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்க தான் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பாங்க. அதே மாதிரி லாபம் சார்ந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை அணுகணும் அப்படின்னா அப்போ அந்த புதன் எந்த காரக பாவக உறவு கூட சேர்ந்துருக்கோ அவங்க கிட்ட இவங்க அந்த ப்ராஃபிட் ஓரியன்டான விஷயத்துக்கு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுக்கு கரெக்டான சஜஷன் கொடுப்பாங்க. இப்போ குரு கூட புதன் சேர்ந்திருக்கு அப்படின்னா அவங்க குழந்தைகிட்ட இவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த இந்த விஷயத்தில் எனக்கு லாபம் வரணும்னா நான் எப்படி செயல்படணும் அப்படின்னா அவங்க அதை கரெக்டாக அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்தது குரு கூட எந்த காரக பாவக உறவு சேர்ந்திருக்கோ அவங்க தான் மிக சிறந்த ஆலோசகராக இருப்பாங்க. அதே மாதிரி சரியான முடிவு, அதாவது சரியான முடிவுங்கிறது அது மாறுபடும். ஆனால் நியாயமான, அதாவது உலக தர்மத்துக்கு கரெக்டான விஷயங்களில் முடிவெடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது குருனால தான் முடியும். ஸோ குரு கூட எந்த காரக பாவக உறவு சேர்ந்திருக்கோ அவங்க கிட்ட இது சார்ந்த அந்த ஜாதகர் கேட்கும்போது அவங்களுக்கு கரெக்டான ஆலோசனை கிடைக்கும், சரியான முடிவு எடுக்க உதவுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், குரு கூட சந்திரன் சேர்ந்திருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஜாதகர் அவங்க அம்மா கிட்ட இந்த ஆலோசனை கேட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு கரெக்டான முடிவை கொடுப்பாங்க. அடுத்தது சுக்கிரன் கூட சேர்ந்திருக்க காரக பாவ உறவு எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்ஸுரி தன்மை இருக்கும். அதே மாதிரி தன்னை அழகாக காட்டிக்கணும், அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுங்க உயர்ந்த நம்மளை கௌரவமாக வச்சுக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுங்க, ஒரு வீட்டை அழகாக வச்சுக்கிறது,
தன்னை அழகாக வச்சுக்கிறது, தன் குடும்பத்தை மற்றவங்க பார்வையில் வந்து நல்லா காட்டிக்கணும் அப்படிங்கிற தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா சுக்கிரன் கூட சேர்ந்த காரக பாவக உறவுக்கு தான் அந்த தன்மை இருக்கும். அடுத்தது சனி கூட சேர்ந்திருக்க காரக பாவக உறவு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா பொறுமைசாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக தான் செயல்படுவாங்க, அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பாங்க. ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் கூட அந்த சனி கூட சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து அந்த குழந்தை கூட சொல்லும். அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருக்கும் சனி கூட சேர்ந்திருக்க காரக பாவ உறவோட தன்மை. அடுத்தது ராகு கூட சேர்ந்திருக்க காரக பாவ உறவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து காஸ்ட்லியான பொருட்கள் மேலே நாட்டம், அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் மேலேயும் ஒரு ஆசை, அதை எப்படி அடையணும் அப்படிங்கிற எண்ணம், அதெல்லாம் வந்து ராகு கூட சேர்ந்து அந்த காரக பாவ உறவுக்கு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9ஆம் அதிபதி வந்து ராகு கூட சேர்ந்துருக்கு அப்படின்னா அந்த தந்தைக்கு வந்து அந்த காஸ்ட்லியான பொருட்கள் மேலே நாட்டம் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து லக்ஸுரியாக வாழணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை வந்து ராகு கொடுக்கும். இதே கேது கூட சேர்ந்திருக்க காரக பாவ உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பெருசாக எது மேலேயும் நாட்டம் இருக்காது, தனிமை விரும்பியாக இருப்பாங்க. எந்த கூட்டத்தை பார்த்தா ஆகாது, தனியாக போய் உட்காரணும், தனியாகவே எல்லாம் செயல்படணும், சிந்தனையுமே வந்து தனியாக உட்காந்து நிறைய யோசிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவங்க தான் வந்து அடிக்கடி வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு தொழில் சார்ந்தோ வேலை சார்ந்தோ பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. கேது கூட இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கேது இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகியோட கணவர் வந்து அடிக்கடி வேலை சார்ந்து வெளியூர் போயிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. ஸோ கேது கூட சேர்ந்திருக்க காரக பாவக உறவு வந்து அந்த இவங்களை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க, கண்டினியூஸாக அவங்க கூட இருக்க மாட்டாங்க. அது நாடி அடிப்படையில். அடுத்தது வந்து எண்ணியல். இந்த எண்ணியல்ங்கிறது வந்து நம்பர்ஸு. இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம், இல்லை பேப்பரில் பல தடவை எழுதிக்கலாம், இல்லை வந்து அந்த நம்பர்ஸை தனித்தனியாக சேன் பண்ணலாம், நிறைய தடவை மந்திர மாதிரி சொல்லலாம். அப்படி சொன்னாலும் நடக்கும். இது யாருக்கு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னா புதனோட ஆளுமை உள்ளவங்களுக்கு சீக்கிரம் நடக்கும். அதாவது புதனோட லக்ன ராசி லக்னத்தில் பிறந்தவங்க, புதனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன் யோகி கர்ணநாதன் திதிநாதனாக வரவங்களுக்கெல்லாம் வந்து இது சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் நிச்சயமாக நடக்கும். நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக பண வரவு வந்து ஜாஸ்தி பண்ணும். இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து அதுக்கு அடுத்த படியில் நமக்கு பொருளாதாரம் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 229. அடுத்தது குழப்பமாகவே இருக்குது, அந்த குழப்பம் தீரணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 60346. அதுக்கப்புறம் வந்து நிறைய மனைவிகளுக்கு உண்டான ஆசை, தன் கணவர் வந்து கேட்டதெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு. கேட்டதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, ஆனால் நியாயமாக கேட்கறது வாங்கி தரணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் அப்படின்னா 1708155. இந்த நம்பரை வந்து பச்சை கலரில் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து மொபைல் அடிக்ஷன். இப்போ 99% இருக்கிற எல்லாருக்குமே மொபைல், குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருமே வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 3704527. இது கண்டிப்பாக எழுதி பாருங்க, நீங்களே உங்கள் மொபைல் அடிக்ஷன்லேருந்து அதை யூஸ் பண்ணுறதை குறைச்சிப்பீங்க. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து கடன் அடைய. இதுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 93900041. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பயனடையுங்கள். நன்றிகள். சிறப்பு மேடம், ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. அதாவது நம்பர்களை வச்சு எந்தெந்த வகையில் நீங்கள் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கோயம்புத்தூர்லேருந்து, அதாவது ஒரு பெண்மணியாக இருந்தாலும் கோயம்புத்தூர்லேருந்து, அதாவது நம்ம சொன்ன பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் வந்திருந்து அதை மாதிரி சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதனால் அவங்கள பேச வச்சு வழி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால மட்டுமே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஏன்னா நம்ம பேச்சை மதித்து அங்கேருந்து வரும்போது ஒரு பெண்மணின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் வந்து ஆண்மகள் வந்து எப்படி வேணாலும் இது பண்ணிடலாம், ஆனால் பெண்மகள் வந்து எல்லா போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்துக்குள்ளே வரணும். ஆனால் இதில் வந்து எனக்கு மானசீகமான ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு அவங்க ஒரு குருநாதர் கண்டிப்பாலுமே. என்ன காரணம் அப்படின்னா ஒரு நட்சத்திரம் பற்றி பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட கேட்டப்போ, சார் உங்களுக்கு என்ன வேணால் நான் பண்ணித்தரேன்னு பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்துக்குள்ளே யூடியூப் வைக்கணுங்கிற ஆர்வத்துக்குள்ளே வந்தேன். அன்ன வரைக்கும் வாட்ஸ்அப் கூட எனக்கு யூஸ் பண்ண தெரியாது கண்டிப்பாலுமே.
சரிங்களா? அதுக்கு முன்னோடியாக இருந்தது அவங்க. அதனால அவங்க எந்த கருத்தரங்கு நடத்தினாலும் அவங்கள கூப்பிடணும்னு நினைப்பேன், கூப்பிடுவேன். ஆனால் வர முடிஞ்சால் வந்துடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி கண்டிஷனாக வரணும் மேடம் அப்படின்னு கண்டிப்பாக வந்துடுறேன்னு வந்துட்டாங்க. அவங்க ஒண்டியாக தான் வந்திருக்காங்க. இதுக்கு யாராவது துணையோடு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தும் கூட ஒண்டியாக வந்திருக்காங்க. அதுக்கு பாராட்டு விதமாக தான் நான் பேச வச்சேன் கண்டிப்பாலுமே. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு பொன்னாடை போத்தும் விதமாக ஓகே வாங்க. பாரதி டீச்சர், சேயா டீச்சர், பாலா அபிராமிங்க மேடம் வாங்க, மணிமேகலை மேடம் வாங்க. மேடம்